பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பியம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். காப்பியம்னாக்க அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லிட்டு 4 பொருள்கள் வச்சு ஒரு செய்யுள் ஏற்றுறாங்க அப்படின்னா அது பேர் தான் வந்து காப்பியம். இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 இதில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா அது சிறுங்காப்பியம், 4மே இருந்துச்சுன்னா அது பெருங்காப்பியம். இப்போ காப்பியம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு தமிழில் வந்துட்டு காப்பியம் வந்து எப்போ தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தோன்றிய காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எப்போ தோன்றுதுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றக்கூடியது. அதை தொடர்ந்து வரக்கூடியது மணிமேகலை. இது ரெண்டுமே நமக்கு இரட்டை காப்பியம். அப்போது காப்பியம் வந்துட்டு நமக்கு 2ஆம் நூற்றாண்டுலேருந்தே வருதுங்க. ஆனால் வந்து காப்பியத்துக்கு இலக்கணம் கூறக்கூடிய வகையில் ஒரு நூல் அமையுதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் எப்போ எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிபி 12ஆவது நூற்றாண்டு சார்ந்ததுங்க. அந்த 12ஆவது நூற்றாண்டு சார்ந்த அந்த நூல் பார்த்தீங்கன்னாக்க தண்டின்றவங்களால் எழுதப்பட்டது. ஓகேவா? தண்டி அலங்காரன்றது முழுக்க அணி இலக்கணத்துக்கு உரியதுங்க. அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்களில் ஸ்பெஷலானது ஒன்று தண்டி அலங்காரம். ஆனால் அந்த தண்டி அலங்காரத்தில் காப்பியத்துக்கு உண்டான இலக்கணத்தை சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது யாருன்னா தண்டி. ஓகேவா? இப்போது இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டி அலங்காரம் தான். இதை தாண்டி இன்னும் ஒரு சில டேட்டா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொல்ல முதல்ல யார் சொன்னாங்க அப்படின்னா மயிலைநாதர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொன்னது யாருன்னா மயிலைநாதர். இதை வந்துட்டு அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் என்னென்ன நூல் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருனாக்க கச்சியப்ப தேசிகர். அதாவது திருத்தணிகை உலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குங்க. அதில் வந்துட்டு அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் நூல் ஒன்று பேரையும் வந்து சொன்னது யாருன்னா நமக்கு கச்சியப்ப தேசிகர். ஓகேவா? இப்போ ஐம்பெருங்காப்பியம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஐஞ்சிறுங்காப்பியன்ற சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவை தாமோதரம் சொன்னது. ஓகேவா? இப்போ ஐஞ்சிறுங்காப்பியன்ற சொன்னது யாருன்னா சிவை தாமோதரம். அது முடிஞ்சா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு நான் முத்துசாமி வச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 10வது புக்கில் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெருக்கூத்து சம்மந்தமான ஒரு நபர் தான் வந்து இவர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாமரை திரு விருது பெற்ற முத்துசாமி வந்துட்டு புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புலியாட்டம் கிடையாதுங்க, அது வந்து தெருக்கூத்துங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலை ஞாயிறு நான் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தாங்க. அடுத்து வந்து 3வது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் சொல்லிக்கிறாங்க. அதுவும் கரெக்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா அவர் வந்துட்டு புலியாட்டம் கிடையாதுங்க, அவருக்கு தெருக்கூத்து தான் வந்து முக்கியம். அதாவது நாடக கலையை வந்து இது பண்ணணும், அதில் குறிப்பாக வந்து தெருக்கூத்து. ஓகேவா? இப்போ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலை ஞாயிறுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஞாயிறு முடிகிறவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவி ஞாயிறு எடுத்துக்கலாம். கவி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறது வந்து தாராபாரதி. அடுத்தது கலை ஞாயிறுனா நான் முத்துசாமி இதில் இருக்கிறவர். அடுத்தது மொழி ஞாயிறுன்னு கேட்டாங்கன்னா தேவனையா பாவனார். 3 பேரும் நீங்கள் ஒரு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேட்டிருக்கிறது வந்து இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம். அதாவது நேருவோட பொண்ணு இந்திரா வந்து எங்கே படித்தாங்க அப்படின்னா நமக்கு வங்காளத்தில் விஸ்வபாரதி கல்லூரியில் படித்தவங்க. விஸ்வபாரதி அதாவது வங்காளத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாந்திநிகேதன்ற இடத்துல 1921 ரவீந்திரநாத் தாகூர் உருவாகின கல்லூரி தான் வந்துட்டு இந்த விஸ்வபாரதி கல்லூரி. ஓகேவா? இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூரை மகாகவி அப்படின்ற பட்டமும் வச்சு அழைக்கிறாங்க. நமக்கு மகாகவின்ற பேரில் இன்னொருத்தர் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.